ஆண்டவரும் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பெரிதான கிருபையால் சுவிசேஷம் என்ற இன்னொரு பகுதியில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த சுவிசேஷம் நிகழ்ச்சி தொடர்ச்சியாய் உங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம், மார்க் எழுதின சுவிசேஷம், தற்போது லூக்கா எழுதின சுவிசேஷத்தை நாம் தியானித்து வருகிறோம். போன பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரை நாம் தியானித்திருக்கிறோம். இந்த முறை நம் மத்தியில தேவனால் பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய திருசபையை நடத்துகிற ஊழியக்காரர்கள் நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வசனங்களை ஆவியானவருடைய வெளிப்பாடுகளோடு கூட பகிர்ந்து கொள்கிறார்கள். எனவே இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அதை பார்க்குற நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ யூடியூபுடைய ஆல்கோரிதம் உங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு வந்து நேரடியாக சேர்ப்பதற்கு பிரயோஜனமாக இருக்கும். நிச்சயமாய் கர்த்தர் தம்முடைய கிருபைகளை விளங்க பண்ணுவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். இப்போ இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியில் முதலாவது 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை நம்மத்தில ரெவரண்ட் மில்கிசேதேக் அவர்கள் பகிர்ந்து கொள்ள போகிறார்கள். பிரியமானவர்களே, தொடர்ச்சியாக நாம் லூக்காவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை நாம் தியானித்து வருகிறோம். இப்பொழுது 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறதான சூம்பின கையை உடையவன் சுகம் பெறுதல். இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே நம்முடைய சீடர்களோடு அவர் போகும் பொழுது, பஸ்கா பண்டிகைக்கு 2 நாளைக்கு முன்பாக என்ன பண்ணாங்க, சீஷருக வழியருக போகும்போது பசியினாலே பயிரை கொய்ந்தார்கள். அதை குற்றம் சொல்றாங்க பரிசேயர். இப்போ இவர் ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்துல பிரவேசித்து அங்க பிரசங்கம் பண்ணினார். அங்கே சூம்பின வலது கையுடையவன் ஒரு மனுஷன் இருந்தான். இப்ப இதே சம்பவத்தை நம்ம ஏற்கனவே மத்தேயுவின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோம். அங்கே சொல்லப்படாத ஒரு காரியம், அதாவது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணாத ஒரு காரியம், இயேசு அங்க இடத்துல ஒரு பேரபல் மாதிரி சொல்லி அழகா அது விளக்கி இருக்கிறார். பாருங்க, அப்பொழுது வேத பாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் குற்றம் பிடிக்கும்படி ஓய்வினாலில் சொஸ்தமாக்குவாரோ என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். வலது கை சூம்பின கை உடையவனாகனா குறுகி இருக்குது, ஒரு கை நீட்டா இருக்குது, ஒரு கை குறுகி இருக்கிறது அவனுக்கு, சூம்பின கை உடையவன். இப்போ ஆண்டவர் வந்து அவனை சுகப்படுத்துவாரோ, ஓய்வு நாள்ல வேலை செய்யக்கூடாதுன்றது இவங்களுடைய பரிசேயர் வேத பாரகருடைய திட்டம். இயேசுவை கொலை செய்வதற்கு, இயேசுவை பிடித்து கொடுப்பதற்கு காரணமா இருந்த வேத பாரகர், பரிசேயர் மற்றும் மூப்பர்கள், இவங்க தான், சொந்த ஜனங்கள் தான் இயேசுவின் மீது குற்றம் சாட்டினவர்கள், அவரை பிடித்து கொடுத்தவர்கள். ஏன்னா அவர்கள் செய்கிற காரியங்களுக்கு விரோதமாகவே இயேசு நியாயப்படி சட்டப்படி அவர் செய்து கொண்டே வந்தார். இது இவங்களுக்கு பிடிக்கல. இப்ப அவரை குற்றம் கடிக்கும்படியா வராங்க. அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து சூம்பின கை உடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். இப்போ அவனை எழும்பி நிக்க வச்சிருக்கிறான். அவன் எப்படி நின்று இருப்பான்னா, ஒரு கை நல்லா இருக்கு, ஒரு கை குறுகி இருக்குது. பார்க்கும்போது இப்ப வச்சிருந்தா கூட அப்படிதான் இருந்திருக்கும். ஆனா மத்தேயுல இதை குறித்து என்ன சொல்றாருன்னா, ஒரு உவமையை சொல்றாரு. உங்களில் எந்த மனுஷனாகிலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளிலே குழியிலே விழுந்தால் அதை பிடித்து தூக்க மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷன் அன்னவா எவ்வளவு விசேஷித்திருக்கிறான். ஆதலால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் என்று சொன்னார். பின்பு அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். உடனே அவன் கையை நீட்டினா அது மறு கையை போல சொஸ்தமாயிற்று. உடனே இன்சிடென்டா அது நார்மலா ஆயிடுச்சு எல்லா கண்களுக்கு முன்பதாக. இப்ப அவங்கள பார்த்துனா குற்றம் கண்டுபிடிக்கணும்னா, ஒருத்தனுக்கு ஒரு ஆடு இருக்குது, ஆடு குழியில விழுந்தா தூக்குவானா தூக்க மாட்டானா? அப்போ இயேசு வந்து அவனுடைய நிலைமையை பார்த்து குற்றம் கண்டுபிடிக்க வந்தாங்க. அது போல ஒருத்தனை சுகப்படுத்துவது நியாயம் இல்லையா? ஒருவன் கீழே விழுந்திருக்கிறான், அவன் தூக்கி விடுவது நியாயம் இல்லையா என்று ஆண்டவர் பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். எதுக்குன்னா, நம்ம என்ன பேசுறோமோ அதுக்கு கவுண்டர் அட்டாக் கொடுக்குறான்பா இந்த ஆளு. நம்ம தான் லீடரா இருக்கிறோம், நமக்கே போதனை செய்கிறானே என்ற ஒரு பொறாமை அவர்களுக்குள்ளே வந்தது. அப்ப இயேசு இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவனிடத்தில் ஒன்றுக்கே ஓய்வு நாளில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ
ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். இந்த இடத்துல இப்ப சொல்றாரு. மத்தேயில சொல்லும் போது ஒரு ஆடு இருந்துச்சு, குழியில விழுந்துச்சு, அதை தூக்கி விடுவானா, தூக்கி விட மாதிரிதா. இப்ப இங்க ஜீவனை கொடுப்பதா காப்பதா அழிப்பதா எது நியாயம்? அவர்கள் எல்லோரையும் சுற்றி பார்த்து ஒருத்தனும் பேசல. அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. இயேசுவை அவர் நன்மை செய்வதிலே, அற்புதங்கள் செய்வதிலேயே குற்றம் பிடிக்கும்படியாக இருந்த கூட்டம் தான் இந்த கூட்டம். அப்ப எல்லாருக்கும் முன்பதாக நடுவை நிறுத்திட்டு தான் இந்த நீ எழுந்து நிலுப்பான்ப்பா. அவனுடைய நிலைமை எல்லாம் பார்த்திருப்பாங்க. அவன் யாருன்னு தெரியும். வலது கை சும்பின உடையவனா இருக்கிறான்னு எல்லாருக்கும் தெரியும். நடுவே நில்லுன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தனும் பதில் சொல்லல. இப்ப சொல்றாரு உன் கையை நீட்டுன்றாரு. அவன் கையை நீட்டுறான், அது மறு கையை போல மாறிட்டு. என்ன ஒரு அற்புதம்! ஆண்டவர் அற்புதமான சுதனம். அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடு ஒருவர் ஆலோசனை பண்ண. மத்தேயு சொல்றாரு கொலை செய்யலாம். அதுதான், அதாவது நடந்தது ஒரு அற்புதம். அதை குறித்து அவங்க சந்தோஷப்படாம அந்த நாளை குறித்து இது இப்படி செஞ்சிட்டாரு அப்படின்ற ஒரு காரியம் அவங்க மேல வருது. அந்த நாள் அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா அந்த ஓய்வு நாளிலே ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. அவங்க இருந்தது தவறில்லை. ஆனா ஓய்வு நாளை அவங்க அதுல பக்தி வைராக்கியமா இருக்கிறாங்களே தவிர மற்ற உடன்படிக்கையில ஒரு விஷயம் என்னன்னா, ஓய்வு நாள் என்பது மனிதர்களுக்கு தான். ஆண்டவர் விதைத்தது மனிதர்களுக்கு. ஆமா. அப்போ ஆண்டவரே இந்த இடத்துல வந்து இருக்கும் போது அவரும் ஓய்வு நாளுக்கு ஆண்டவரா இருக்கிறாரு தான் முன்பகுதியில சொல்றாரு. ஆமா. இப்போ மத்தேயுல கூட நம்ம பார்க்கும்பொழுது 5வது வசனத்துல 3வது, அதாவது 5வது அதிகாரம் 3வது வசனத்துல பெதஸ்தா குலத்தை பற்றி சொல்லுது. அங்க யாரா இருப்பாங்கன்னா சூம்பின உறுப்புடையவர்கள், சப்பானிகள், குருடர்கள், அதாவது சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருப்பாங்களாம். அங்க ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும். தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருந்தார்கள். எப்பயாகில தேவதூதன் வரும். அது ஓய்வு நாளா இருக்கலாம், அது எந்த நாளா இருக்கலாம். இங்க வசனம் என்னன்னா தண்ணீர் எப்பொழுது கலக்கப்படும். வியாதிக்காரர்கள் அநேகர் இருந்தா அவங்களுக்கு என்ன சுகம் நம்மளுக்கு எப்ப கிடைக்கும்? இயேசு நம்மளுக்கு எப்ப சுகம் கொடுப்பாரு? சுகம் கொடுக்கிற இயேசு வந்திருக்காரு. இவர் சுகம் கொடுக்கலாம், இவருடைய விருப்பம். அவனுங்க என்னன்னா குற்றம் கண்டுபிடிக்கலான்றது. சரி பாஸ்டர், இங்க ஒரு விஷயம் இதுல என்னன்னா, இப்போ ஓய்வு நாள் என்பதை தேவன் தான் இவர்களுக்கு முன் குறித்து கொடுக்கிறார். மோசேயின் காலத்துல முன் குறித்து கொடுக்கிறார். இப்ப அவர் இந்த உலகத்தில் வந்த போது அவர் தேவனா செயல்பட்ட நிமித்தமாய் ஓய்வு நாளிலும் அவர் சுகம் கொடுத்ததாக பைபிள் சொல்லுது. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர் உண்டாக்கின ரூல் அவருக்கு விரோதமாவே பேசப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவர் ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் அவங்களுக்கு. அந்த சட்டத்துக்குள்ள அவரும் உட்பட்டு இருக்கிறார். அது அவருக்கு விரோதமாவே பேசக்கூடியதா இருக்குது. ஏன்னா என்ன கவனம் வருதுன்னா, ஒரு முறை இந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சுக்கு கோலாருக்கு நான் கடந்து போயிருந்தப்போ அந்த இடத்துல ஒரு ஈவினிங் மீட்டிங். அப்போ பக்கத்துல ஒரு ஊழியக்கார் வந்து உட்கார்ந்தாரு. அவர் சொன்னாங்க இவர் மெத்தடிஸ்ட் பாஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவருனாக்கா இல்ல இவர் லீவ்ல இருக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அவரை கூப்பிட்டு ஜபத்தை கூப்பிடுறாங்க. அவர் சொல்றாரு இல்ல நான் ஹாலிடேல இருக்கிறேன்றாரு. நான் லீவ்ல இருக்கிறேன்றாரு என் பக்கத்துல உட்காந்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படின்னா லீவ் விட்டா நாங்க எதுவுமே செய்யக்கூடாது. அவங்க வேலை மாதிரி அது. சோ அந்த மாதிரி பாரம்பரியம் உள்ள ஆட்கள் இந்த இடத்துல அந்த நாட்களிலே இருந்திருக்கிறாங்க. ஆமா. அதாவது ஜப ஆலயத்துல அவங்களுக்கு என்னன்னா ஓய்வு நாளா கன்சிடர் பண்ணும். அது ஒரு பக்கம் நல்லதுதான். அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒரு ஆடு குழியில விழுந்துச்சு ஓய்வு நாள்ல தூக்க மாட்டேன். கண்டிப்பா தூக்குவேன். அதனாலதான் ஆனா எதை கேட்டாலும் இவர் நியாயமாவே நம்மள சொல்லி பதில் சொல்லி அடிக்கிறாரு என்றத மூர்க்க வெறி கொண்டு என்ன பண்ணலான்னு ஆலோசனை பண்றானுங்க. இவர் என்ன செய்யலாம்? அதான் மத்தேயுல அழகா சொல்றாரு, அவர் கொலை செய்ய ஆலோசனை செய்தார்கள். அப்ப ஆரம்பத்திலிருந்தே இயேசு அற்புதங்களை செய்த நிமித்தம், இயேசு உபதேசிச்சது நிமித்தம், இயேசு தேவாலயத்துல ஜாட்டியிலே வியாபார சங்கமாய் அவன் மாற்றினாங்க பாத்தீங்களா, அடித்தது நிமித்தம் தான் இவரை பிடிச்சி சாகடிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு விடுதலடா அப்படின்னு வேத பாரகரும் பரிசெயரும் இவங்க தான் இயேசுவை பிடிச்சு கொடுத்தாங்க. ஆனபடினால இயேசு இந்த ஓய்வு நாளுக்கும் அவர் தேவனா இருக்கிறார், எல்லா நாளுக்கும் அவர் தேவனா இருக்கிறார். ஓய்வு நாள் என்பது கர்த்தருக்குரிய ஆராதனைக்குரிய நாள். தேவன் ஓய்ந்திருந்தார் வசனம் சொல்லுது. ஆனா இவர்கள் அதை பாரம்பரியமா கடைபிடிக்கிறாங்களே தவிர அற்புதம் செய்கிறதையும் ஒரு வேலையாக அவங்க கன்சிடர் பண்ணாங்க. இயேசு உதவி செய்வது. இந்த இடத்துல பாருங்க, ஜீவனை காப்பதோ அழிப்பது எது நியாயம்? அப்போ ஓய்வு நாள் அப்படின்னு
உயிர் போயினுக்குதுன்னா காப்பாற்ற விட்டுடலாமா? உதவி செய்வது காப்பது தானே நல்லது. ஒருத்தனும் ஒரு வார்த்தை, ஆனா தனியா போய் ஆலோசனை பண்றானுங்க, என்ன எப்படி அவரை போட்டு தள்ளலாம், எப்படி அவரை அழிக்கலான்னு பார்த்தாங்க. இப்படித்தான் உபத்திரவத்தின் மத்தியிலேயும் போராட்டங்கள் மத்தியிலேயும் இயேசு தமது ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டே வந்தார். இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனத்தில் உள்ள சம்பவம். அதாவது மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தில் எப்படி எழுதியிருந்தார் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம், அதை நீங்க போய் பார்க்கலாம். அதே போல அதே சம்பவத்தை லூக்கா இந்த இடத்துல எப்படி எழுதுகிறார் என்பதை இப்போது நாம் கேட்டோம். இப்போ அதுக்கு அடுத்த பகுதி நீங்க பாத்தீங்கன்னா 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் வசனம் வரை ஏற்கனவே மத்திய எழுதினது, மார்க் எழுதினது, இப்போ லூக்கா எழுதுகிறார். 12 அப்போஸ்தலர்களை தனக்காக, இல்ல 12 சீஷர்களை தனக்காக தெரிந்து கொண்டார். அதை எப்படி தெரிந்து கொண்டார் என்பதை குறித்து இவர் இங்க விலாவரி எழுதுகிறார். அதை குறித்து நம்ம மத்தியில் ஜான் பீட்டரை அவர்கள் பகிர்ந்து கொள்கிறார். 12ஆம் வசனம், லூக்கா 6:12. அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி இரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு பல விதங்களில் முன்மாதிரியாக பல காரியத்தை செஞ்சிருக்கார். அவர் வந்ததே மற்றவர்களை மனதில் வைத்துதான், அவரை பின்பற்ற வேண்டும் என்றுதான். எந்த ஒரு ஜெபமா இருக்கட்டும், பிரசங்கமா இருக்கட்டும், அற்புதமா இருக்கட்டும், உபதேசமா இருக்கட்டும், ஆறுதலா இருக்கட்டும், ஆலோசனையா இருக்கட்டும், தாழ்மையா இருக்கட்டும், எந்த ஒரு காரியமும் அவர் தனக்கு முன்மாதிரியா பிறர் பின்பற்ற வேண்டும். அதனால தான் அவர் சொன்னார், என்ன நீங்க பின்பற்றுங்கள். இப்போ இந்த 12ஆம் வசனத்தில் பார்க்கிற விஷயம் என்ன? ஜெபம் முக்கியப்படுத்தப்படுகிறது. ஜெபம் எந்த சூழ்நிலையில் அவர் ஜெபத்துக்கு போகிறார், ஜெபத்தை முக்கியப்படுத்துகிறார் என்றால், ஏற்கனவே இதற்கு முன்பு உள்ள வசனத்தை பார்க்கிறோம். அவர்கள் மூர்க்க வெறி கொண்டிருக்காங்க. அந்த வேதப்பாரகர், இந்த பரிசேயர், வசனம் சொல்லுது 11ல், அவர்களோ மூர்க்க வெறி கொண்டன்னா, அந்த மூர்க்க வெறினால எப்படி தெரியுதுன்னா, மூக்கு ஒரு மாதிரி தெரியுது, கண்களின் தோற்றம் வித்தியாசமா தெரியுது, அந்த முகத்தின் காரியம் வித்தியாசம் தெரியுது, முகத்தோற்றம், மூர்க்க வெறி, உடல் அசைவுகள் வித்தியாசமா இருக்கு. அதை பார்த்து அதனால தான் சிலர் பார்ப்பாங்க, சில வீடுகளிலும் வெளியிலும் இதை போல இருந்தால் அமைதியாகிடுவாங்க. அமைதியை விரும்புகிறவங்க அமைதியாகிடுவாங்க. பதிலுக்கு பதில் போராடுறவங்க, டேய் நீ பேசுனா நானும் பேசுவேன்னு அதே தோற்றம் இங்கேயும் காணப்படும். அதுதான் பெரிய பிரச்சனையாக மாறுகிற ஒன்று. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? டேய் உங்களை திருத்த முடியாது, நீங்கள் அதை தான் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. நீ பேசுகிறதையும் மாற்ற மாட்ட, நீ பின்தொடர்ந்து வந்து குற்றப்படுத்துறதையும் நீ விட்டு விலக மாட்ட. அதனால் உன் வேலையை நீ செய். உன்னை இயக்குறது யாருன்னு எனக்கு தெரியுது, நான் யாருன்னு எனக்கு தெரியுது, என் வேலையை நான் செய்கிறேன். சரி, என்ன வேலையை செய்கிறார்? ஒரு மனுஷனுக்கு, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு வேதத்தை படிக்கிறவங்களுக்கு முதல் படி என்ன தெரியுமா? ஜெபம்தான். இந்த ஜெபம் இல்லாமல் வேதம் அல்லது மற்ற தீர்மானம், மற்ற முயற்சியில் ஈடுபட்டால் எல்லாம் ஒழுங்காக போகும், தெளிவாக இருக்காது. அதனால் முதல் நான் அநேக காரியம் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ஜெபம், 2வது வேதம், 3வது விசுவாசம். இதற்கு மேலே தான் அடுத்த ஸ்டெப் போனால் அழகாக நடக்கும். அப்போ ஆண்டவர் முதல் அவர் ஜெபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அவரே தேவாலயம், அவரே தேவன், அவரே தான் பரலோகம், அவரே தான் எல்லாமே. இவருக்கு ஜெபம் தேவையில்லை. அதனால் மனுஷனாக வந்தார் பாருங்க. மனுஷன் என்றால் அந்த மனிதனுக்குரிய முழு உரிமையும் நான் தேவன் சொல்லிட்டு அவர் விதிவிலக்கு அல்ல, அந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள். அதனால அந்த மாம்சத்தில் இருக்கிற ஒரு மனுஷன் எப்படி செயல்படணும், அந்த முறையை பாவத்துக்கு விலகி இருந்தார், மற்ற காரியத்தை முன்மாதிரியாய் செயல்படுத்தினார். அப்ப ஜெபம் எதிர்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சோ அவர் பிதாவின் திட்டத்தை நிறைவேற்றுவதில் கவனமாயிருந்தார், பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதில். அப்போ அந்த நிறைவேற்றணும்னா ஜெபம். எங்கே ஜெபம் பண்ணுறாரு? மலையின் மேல். ஏன் மலையின் மேலே முழுவதும் ஜெபம் பண்ணுறாருன்னா, பக்கத்தில் ஜெபத்துக்கு இடையூறுகள் நிறையா வரும். இப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல, கூட்டம் நிறைந்த இடத்துல நான் ஜெபம் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு பப்ளிசிட்டி பண்ணிட்டு போனால் அதில் ஆர்வம் உள்ளவங்க இருப்பாங்க, ஓடி வந்து சேர்ந்துக்குவாங்க.
ஆனா தனியா ஜெபித்தால் நிறைய திட்டங்கள் இருக்கும், ஊற்றி ஜெபிக்க வேண்டியது இருக்கும், உணர்வுகளை வெளிப்படுத்த வேண்டிய நிலைமைகள் இருக்கும். அதனால ஆண்டவர் தனிமையை விரும்புறது தான் முக்கியமா. தனிமையா போயிட்டு மலையின் மேல இரவு முழுவதும், ஆச்சரியமா தான் இருக்கு, இரவு முழுவதும் நாமளும் ஜெபம் பண்றோம், எல்லாம் செய்யறோம். ஆமா. அவர் ஜெபிக்கிறதுக்கும் நாம ஜெபிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஏன்னா அந்த அந்த நேரடியா பிதாவினுடைய அந்த மகிமை பிரசன்ன என்ன ஜெபம் பண்ணும். அதாவது ஞானஸ்நானம் எடுத்த போதே 3ஆம் அதிகாரத்துல அந்த பிரசன்னம் என்னன்னு அவருக்கு தெரியும். வானம் திறக்கப்பட்டிருக்கு, ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார், அதை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஞானஸ்நானம் எடுக்கும் போதே. இப்ப அடுத்த கட்டம் பரலோக வேலைக்காக ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துகிறார், இன்னும் அதிகமான அவருடைய பிரசன்னம். அதனால்தான் ஜெபிக்க பழகிறவங்க, தேவனோடு பேசுறவங்க, அந்த பழக்கத்துக்குள்ள வந்தவங்க அமைதியா இருக்க முடியாது. தெரியாதவங்க தான் சொல்லுவாங்க, இவங்க எப்ப பாரு ஜபம் ஜபம் ஜபன்னு, எப்ப பாரு வேதத்தை தூக்கி கொள்றாங்க. வேதத்தின் அருமை தெரிந்தவர்கள் வேதத்தோட தான் இருப்பாங்க. ஜெபிக்க உணர்வுடையவங்க அந்த ஜபத்துல தான் போவாங்க. ஊழிய பாரம் உள்ளவங்க ஊழிய செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இதுல அனுபவம், பக்குவம், பழக்கம் இல்லாதவர்கள் குறை சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க. அதனாலதான் இந்த ஆட்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஆண்டவர் பின்னால வந்து. அப்ப ஆண்டவர் இரவு முழுவதும் ஜெபித்தார், மலையின் மேல் ஏறினார், ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இப்ப இதுல முதல் காரியம், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் ஜெபித்து செய்தால் அவர் பார்த்துக்குவார். நம்ம ஜபத்துல ஞான குறைவு கூட இருக்கும் மனுஷங்கிறதுனால. அப்ப நாம என்ன ஒரு விஷயமோ அதை அப்படியே அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நாம சொல்லி ஜெபம் பண்ணியாச்சுன்னா, அந்த நம்ம பல தடைகள் வந்தா கூட கடைசி நேரத்துல அழகா முடிச்சிடுவார். ஏன்னா அவரை முன்ன வச்சுட்டு தானே நம்ம தொடங்குறோம். அதனால ஜெபம் பண்றாரு. சரி, என்ன ஜெபம் பண்றாரு அப்படின்னா, 12 எதுக்காக ஜெபம் பண்ணார் அப்படின்னா 13ஆம் வசனம் சொல்லுது, இரவு முழுவதும் ஜெபித்த பிறகு பொழுது விடிந்த போது. பொழுது விடிஞ்சிச்சு, அப்ப விடிய விடிய ஜெபம் பண்றாரு. இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் நாம் வந்து 5:30 வரைக்கும் ஜெபம் பண்ணுவோம், இரவு ஜெபம். இப்ப அந்த ஜெபம்லாம் போயிடுச்சு. கேட்டா நானும் மற்றவங்களை எல்லாரும் சொல்லுவோயா, நாங்கள் காலேஜுக்கு போகணும், நாங்கள் வேலைக்கு போகணும், இவங்க என்ன ராத்திரி ஃபுல்லா. இன்னைக்கும் பண்ணணும், நல்லது தான் அது. சரி, ஓகே, அக்கம் பக்கம் வீடுங்க நிறைய ஆயிடுச்சு அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் சூழ்நிலைகள். ஆனா அந்த அனுபவம் நல்லா இருக்கும், அது ஒரு நல்ல அருமையான அனுபவம். பொழுது விடிந்த போது சீஷர்களை வரவழைக்கிறார். அப்ப ஏற்கனவே சீஷர்களை அழைத்து ஆயத்தமாக்கிட்டு இருக்காரு. இப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னால், பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். அப்ப ஊழியத்திற்குன்னு ஒரு பிரித்தெடுக்கப்படுதல் அவசியம். என்ன பதவி பிரமாணம்? ஊழியத்துக்கு வந்தா, நான் ஊழியத்துக்கு வந்துட்டு நான் அப்படியே கையை வச்சு அபிஷேகம் பண்ணி அனுப்பிடுறது இல்லை. அந்த ஒரு அமைச்சராக ஒரு உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொன்னா அவங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணுவாங்க, வாயை திறந்து அந்த அறிக்கையை சொல்லுவாங்க. அதை போல பதவி பிரமாணம் என்ன, அவங்கள 12 பேரையும் கூப்பிட்டு என்ன பிரமாணம், அவங்களுக்கு பட்டம் என்ன கொடுக்குறாரு, அப்போஸ்தலர். இன்னைக்கு நிறைய அப்போஸ்தலர்கள் வந்துட்டாங்க, அதை குறித்து நாம யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இவர்களை அப்போஸ்தலர்கள்னா சில பொறுப்புங்க இருக்கு, பொறுப்பு இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்போஸ்தலர்கள் சொல்றவங்க வீட்டை விட்டு அசைய மாட்டாங்க, ஒரே இடத்துல சுத்திக்கிட்டு இருப்பாங்க. கேட்டால் நான் சொல்லுவாங்க. சரி, அப்போஸ்தலர்னு பேரிட்டார். அப்போஸ்தலர்னா ஏன் சொன்னாரு, அனுப்பப்பட்டவர்கள், ஒரு இடத்துல இருக்கிறவங்க இல்ல, போய்கிட்டே இருக்கணும், சபைகளை ஸ்தாபிக்கணும், சத்தியத்தை சொல்லணும். அது அவங்களுடைய மிகுந்த பொறுப்பு இருக்கு. அவங்க யாரு அப்படின்ட்டு 3 இடங்கள்லயும் சொல்லியிருக்கு. மத்தேயுல பார்க்கிறோம். அப்புறம் பிறகு அப்போஸ்தலர் நடபடிகள் 1 அதிகாரத்துல அந்த அட்டவணை, ஒரு 3 இடங்கள் அந்த அட்டவணை இருக்கும். இவங்க மேல கீழே அப்படி இருக்கும். இதுல மத்தேயு ஒரு மாதிரி சொல்லுவாரு, லூக்கா ஒரு மாதிரி சொல்லுவாரு, அப்போஸ்தலர் நடபடிகள்ல ஒரு மாதிரி இருக்கும். அதில் என்ன ஒரு விஷயம், நான் அவங்களுடைய பெயர் சொல்லும்போது வரிசையாக சொல்லி வந்து கடைசியில் இதான் மனசு ரொம்ப கஷ்டம், துரோகியான யூதாஸ் காரியத்து. அப்போ என்னன்னு சொன்னால், ஒரு மனுஷன் பேரை கெடுத்துக்கிட்டா கடைசி வரைக்கும் அந்த பேர் மறையறதில்லை. ஆனால் அதே வேளையில் ஒரு மனுஷன் தவறு செய்து விடுகிறான், திருந்தி வாழ்ந்து விட்டால், முந்தி தப்பு பண்ணாம்ப்பா, பேதுரு கூட தப்பு பண்ணாரு, மறுதலித்த பேதுருன்னு எழுதினாலும்
அந்த பேர் மகிமையா வருது. ஆனா இந்த துரோகிங்கிற வார்த்தை அப்படின்னா அது ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால ஆண்டவரை தேடுறவங்க, ஆண்டவரை நேசிக்கிறவங்க, மற்றவங்களுக்கு துரோகம் பண்ணாம முடிந்த வரைக்கும் ஒரு நல்லது செஞ்சுட்டு, ஆரம்பத்துல எல்லாரும் கெட்டவங்க நல்லவங்கன்னு இல்லை, பிற்காலங்களில் ஒரு நல்ல நிலைக்கு வந்தாச்சுன்னா அந்த பேர் மறைக்கப்பட்டுடும், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். 3 காரியம் இதில் பார்த்தோம். ஜெபம் முக்கியம். 2வது, ஜெபத்திற்கு பிறகு ஆண்டவர் ஊழியர்களை பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணுகிறார், பெயர் சூட்டுகிறார். 3வது, யார் யாருன்ட்டு அவர்களை வரிசைப்படுத்தி அறிமுகப்படுத்துகிறார். இது ஒரு அருமையான ஊழியத்தின் பண்பாடு, ஊழியத்திற்காக உருவாக்கின செயல்களை பார்க்க முடிகிறது. இப்போ இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து அழைத்த அந்த 12 ஊழியக்காரர்களுடைய பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. சிமியோனை தொடங்கி யூதாஸ் வரை இந்த இடத்துல ரொம்ப தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். சிமியோன் என்றால் அந்த இடத்துல பேதுருவை சொல்லுகிறார்கள், சீமோன் பேதுருன்னு சொல்கிறாங்களே. இப்போது அவரை அழித்தது அது முதல் கொண்டு யூதாஸ் வரைக்கும் போடப்பட்டிருக்கிறது. இதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 17ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரை இதை நடந்த உடனே திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றினார்கள். இயேசு செய்த அற்புதங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நம்ம ஜெயக்குமார் ஐயா அவர்கள் நம்மத்தில பேசுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரத்திலே அன்பான தேவதாசர்கள் அருமையான சத்தியத்தை, உள்ளே இருக்கிற கருத்துக்களை அதில் பகிர்ந்து கொண்டு வந்தார்கள். என்னுடைய பகுதியாக 6ஆம் அதிகாரம், லூக்காவின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17 to 19 வரை. அதற்கு முன்பாக ஓய்வு நாளை குறித்ததான ஒரு காரியத்தை இந்த இடத்துல அன்பான ரெவரண்ட் மெல்கிசேதேக் ஐயா அவர்கள் தெளிவான காரியத்தை எடுத்து உரைத்தார். நன்றாக, ஓய்வு நாள் என்பது யாருடைய நாள்? ஓய்வு நாள் என்பது தேவனுடைய நாள். தேவன் மனுஷனுக்கு 6 நாளை கொடுத்து 7ஆம் நாள் அது தேவனுடைய நாள். அந்த தேவனுடைய நாளிலே, நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த தேவனுடைய நாளிலே தம்முடைய சுயமான வேலையை நாம் யாரும் செய்யக்கூடாது. அதுதான் பிரமாணம். ஓய்வு நாள் என்பது தேவனுக்குரியது. வசனம் பாருங்க, நல்ல 6ஆம் வசனத்தை, வேறொரு ஓய்வு நாளிலே, எங்கங்க வேறொரு இன்னொரு ஓய்வு நாளிலே அவர் எங்க போனாரு? அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து. அப்போ ஓய்வு நாளிலே சுயமான வேலை இயேசு செய்யலாங்க. ஓய்வு நாளில் எங்க போனாரு? ஏன்னா ஓய்வு நாள் என்பது தேவனுடைய நாள், தேவனை தொழுது கொள்ளுகிற நாள், தேவனுடைய வார்த்தைகளை உபதேசிக்கிற நாள், அவருடைய வல்லமை கொண்டு அற்புதம் அடையாளத்தை செய்கிற நாள். புரியுதுங்களா? எல்லோரும் ஓய்வு நாள் என்றால் வீட்டுல பெட்டு போட்டு தூங்குகிற நாள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏனால் இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து என்ன செய்தாரா? உபதேசித்தார். அப்போ ஓய்வு நாளிலே ஆண்டவராகிய இயேசு என்ன செய்தாரு? உபதேசம் பண்ணார். யாருடைய நாள் அது? தேவனுடைய நாள். தேவனுடைய நாளிலே தேவனுடைய வார்த்தையை ஆலயத்துக்கு செல்வதும், வார்த்தைகளை உபதேசிப்பதும், அற்புத அடையாளம் செய்வது பிரமாணத்துக்கு மீறின நாள் அல்ல. ஏன்னா அது யாருடைய நாள்? தேவனுடைய நாள். தேவனுடைய நாட்களுக்கு உட்பட்ட காரியத்தை தான் ஆண்டவராகிய இயேசு அந்த ஓய்வு நாளிலே தேவாலயத்திலே சூமின கையுடைய ஒருவன் இருக்கிறான். அவருடைய அந்த நாளிலே தேவனுடைய நாமத்துக்கு மகிமைக்கென்று தான் அந்த மனுஷனை சுகமாக்கினார். சுயமாக சுய வேலை செய்யல. ஏன்னா அந்த நாள் யாருடைய நாள்? தேவனுடைய நாள். தேவனுடைய நாளிலே தேவன் செய்கிற அற்புதத்தை செய்வது தவறா? இல்ல. அதுதான் அங்க கேட்கிற வசனம் என்னன்னா, நான் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கிறேன், ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ, தீமை செய்வதோ, ஜீவனை காப்பதோ, அழிப்பதோ எது நியாயம் என்று கேட்டார். அப்போ ஓய்வு நாளிலே தேவனுக்கு உட்பட்ட காரியத்தை செய்வது தவறு அல்ல. சுயமாக மற்ற வேலை செய்யல. யாருடைய நாம மகிமை, யாருடைய நாமத்தின் நிமித்தமாய் அங்க செய்தாரு? பிதாவாகிய தேவனுடைய நாமத்தின் நிமித்தமா தான் தேவாலயத்தில். அதுவும் அப்போ ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு செல்வது பாவமா? இல்ல.
தேவாலயத்தில் சென்று உபதேசம் செய்வது தவறா? அப்ப தேவாலயத்தில் இருக்கிற ஒரு வியாதி உள்ள மனிதனை சுகமாக்குவது தவறா? அது தவறு அல்ல. ஓய்வு நாள் என்பது கர்த்தருடைய நாள், கர்த்தருடைய காரியத்தை செய்வது தவறு அல்லன்னு நியாயப்பிரமாணம் தெளிவாய் சொல்லுகிறது. இவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அதனால்தான் ஓய்வு நாளிலே இயேசு சுகமாக்கியதை இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். உலக பிரகாரமா நினைக்கிறார்கள். ஓய்வு நாள் கர்த்தருடைய நாளிலே கர்த்தருடைய நாமத்தின் நிமித்தமாய் செய்வது தவறு அல்ல. அதைத்தான் இயேசு செய்தாரை தவிர அவர் ஓய்வு நாளை மீறி நடக்கல. இதனுடைய சின்ன ஒரு விளக்கத்தை நாம இந்த இடத்துல சொல்லணும். இப்ப எனக்கு கொடுத்த பகுதி 17ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும். இந்த இடத்துல பார்க்க அடுத்து ஜான் பிட்டையா பேசினாங்க 12 16 வரை. இந்த இடத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், அந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழிய நாட்களில் தொடங்கும் பொழுது அவரோடு கூட இசைந்து அவர் பரமேறுவதற்கு முன்பாக இந்த ஊழியங்கள் இந்த பூமியில நிறைவேறி கொண்டு இருக்கணும். மறுபடியும் நான் வருகை மட்டும் தன்னுடைய பிதாவின் சித்தம் அவரோடு முடிந்து விடக்கூடாது. அதை ஒருவரிடத்துல பொறுப்பாய் கொடுத்து அவர்கள் மறுபடியும் இயேசு வருகிற வரைக்கும் இந்த உலகத்திலே அவர் மூலமாய் தொடங்கப்பட்ட ஊழியங்கள் விருத்தி அடையணும். தேவ ராஜ்யத்துக்காக ஒரு பெரிதான கூட்டத்தை ஆயத்தப்படுத்த தேவனுடைய திட்டத்திலே பிரதானமான திட்டமாய் இருக்கிறபடியினால் தன்னோடு கூட தான் யார், தான் எங்கிருந்து வந்தவர், அவர் செய்த அற்புதத்தை எல்லாம் கண்ணார கண்டவர்கள் தான் இந்த அப்போஸ்தலர்கள். அவர்கள் எழுதின அநேக சாட்சி தான் இன்று வரை நமக்கு இயேசு கிறிஸ்து முழுமையாக இந்த பூமியில செய்த காரியம் எல்லாம் நமக்கு அவர் செய்த உபதேசங்கள், அவர் செய்ததான அற்புத அடையாளங்களை யார் நமக்கு எழுதி கொடுத்தாங்க? அன்று 12 சீஷர்கள் அவர் தெரிந்து கொண்டு அவர்களோடு கூட வச்சுக்கினார். அவரோடு கூட வைத்து கொண்டு இயேசு யார் என்பதை அவர் பரமேறின பிறகு அப்போஸ்தலர் நடவடி புஸ்தகத்துல இவர்களுடைய ஊழியங்கள் இருக்கிறது. ஆனா இவங்களை தெரிந்து கொள்ள முடிய கையாண்ட விதத்தை யாரு? தேவகுமாரனாகிய இயேசு. 12ஆம் வசனம் சொல்லுது, அவருக்கு அந்த நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையில் மேல் ஏறி ராவு முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ ஒரு ஊழியக்காரனை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் நம்ம சும்மா ஐயோ நமக்கு வேண்டியப்பட்டவர் வேண்டாதவர் எல்லாம் ஊழியத்தில் எதுவுமே சோபிக்கப்படாது. அழைக்கப்பட்டவர்கள், ஆக்கி கொண்டவர்கள், ஆக்கப்பட்டவர்கள். ஊழியத்துல 3 பிரிவாக இருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். அழைக்கப்பட்டவர்கள் தேவனால் அழைக்கப்பட்டு அபிஷேகப்பட்டு கர்த்தர் அழைக்கிறார் என்று அவங்களுக்கு கொண்டு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அவங்க தாயில் கருவில் பிறப்பதற்கு முன்பாகவே அவங்களை குறித்து திட்டத்தோடு தான் கர்த்தர் பூமிக்கு அழைக்கிறார். அவர்களுடைய கரத்துல ஊழியத்தை கொடுக்கும் பொழுது அந்த ஊழியம் மகிமையா இருக்கிறது. இது அழைக்கப்பட்டவர்கள். ஆக்கி கொண்டவர்கள், சபையில சின்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா போதும் உடனே இவரை ஆக்கி கொள்வார். ஆக்கி கொண்ட ஊழியக்காரர்கள். எந்த ஒரு சத்தியம் தெரியாது, ஜெப வாழ்க்கை இருக்காது, தரிசனம் இருக்காது. ஆக்கி கொண்டவர்கள். இவர்கள் யாரு? ஆக்கி கொண்டு ஆக்கப்பட்டவன்னா எனக்கு வேண்டியப்பட்டு இவரு பாஸ்தா இவர் ஆக்கிட்டா கூட வச்சுக்கலாம். இது ஆக்கி கொண்டவர்கள், ஆக்கப்பட்டவர்கள். ஆனால் நல்லா நம்முடைய வாழ்க்கையின் அனுபவ ஊழியத்தின் பாதையில் பார்க்கும் பொழுது அழைக்கப்பட்டவர்கள், ஆக்கி கொண்டவர்கள், ஆக்கப்பட்டவர்கள். யாருடைய ஊழியம் மகிமையா நம்ம கண்ணால பார்க்கிறோம்? அழைக்கப்பட்டவர்கள் தான். எதற்கும் ஆசைப்படாமல், எதற்கும் ஓடாமல், தேவன் என்ன சொல்கிறாரோ அதற்காக மாத்திர சேவை செய்கிற ஊழியம் மாத்திரம் மகிமை அடைகிறது. மற்றது நாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகையாலே ஜெபத்தோடு கூட ஆண்டவர் அந்த 12 பேரை தேர்ந்தெடுத்து அவர் தம்மோடு கூட வைத்துக் கொண்டாரா. அப்படி ஜெபம் பண்ணி தேர்ந்தெடுத்த ஒருவன் கூட யூதாசு பிசாசின் மகனாக மாறி இருக்கிறான். இப்போ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகள் நமக்கு விளக்கப்பட்டு வருகிறது. ஆனா 17 19ஆம் வசனம் வரை இன்னும் விளக்கப்பட வேண்டியதா இருக்கிறது. எனவே நமக்கு நேரம் முடிகிறபடியால் மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த பகுதியில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இடத்துல ஓய்வு நாளை குறித்து நம்ம திலர் மில்கிசேதேக்கை அவங்க பேசினாங்க. 12 அப்போஸ்தலர்களை அவர் ஜெபம் பண்ணி அதுக்கு பிறகு அவங்க தெரிந்து கொண்டு சீஷர்கள், அதுக்கப்புறம் அப்போஸ்தலர்கள் என்று அவர்களை அழைத்ததாக சிமியோன் பேதுரு முதல் கொண்டு யூதாஸ் வரை அவர் அழைத்ததை நம்ம திலர் ஜான் பீட்டரையா பேசினாங்க. 3வது பகுதியில் நம்ம ஜெயக்குமாரை அவங்க 17 19 வரை முழுமையாக பேசியிருக்க வேண்டும். ஆனால் அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் ஒரு சில காரியங்கள் அவர்கள்
கடந்து சென்று பேசினபடியால் இந்த நேரம் நமக்கு முடிவுக்கு வருகிறது. ஆனால் அடுத்த பகுதியில் அதன் துவக்கமாகவே ஒரு சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். எனவே இந்த சுவிசேஷ நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் தேவனோடு இணைந்து வாழ்வதற்கும் தேவனுக்காய் அர்ப்பணித்துக் கொள்வதற்கும் உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் தம்முடைய கிருபையின் பிரசனங்களை நம்முடைய வாழ்க்கையில விளங்க பண்ணி வழிநடத்துவதற்கு அவர் உண்மை உள்ள தேவனா இருக்கிறார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும்போது எல்லா நிகழ்ச்சிகளையும் நீங்கள் பார்க்க முடியும். எனவே மீதியான காரியங்களை அடுத்த பகுதியில் பார்க்க போகிறோம். அதுவரை நாங்கள் உங்கள்கிட்ட விடைபெறுகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.